தாவேக்கால தற்போது விருப்ப மனுக்கள் என்பது கொடுக்கப்படுது. ஒரே நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ மூடிட்டாங்க. இனிமே வரக்கூடாது. யாரோ எல்லாரும் ஆன்லைன்ல வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டு. ஆனா தாவேக்கா தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க மத்த கட்சியிலலாம் ஆடும். எங்க கட்சியில பாருங்க. ஒரே 1 மணி நேரத்திலேயே வந்து 10,000க்கும் மேல விருப்ப மனுவ நாங்க விட்டு தீர்த்திருக்கிறோம். கட்சியினரை தாண்டி பொதுமக்கள் வந்து போட்டியிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வமா வருவத பார்க்க முடியுது. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக பதிவு பண்றாங்களே. இத எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க விருப்ப மனுவுக்கென்று ஒரு நிர்ணயம் இருக்கிறது. விருப்ப மனுவை இலவசமாக ஏதாவது ஒரு லெட்டர் பேட் அலுவலகத்துல குடுத்தா, அங்க ஒரு 20,000 விண்ணப்பங்கள் போகும். ஏன்னா இலவசமா தானே குடுக்குறாங்க. இப்ப ரூ. 10 அப்படின்னு வச்சீங்கன்னா, ஒரு 15,000 மனு போகும். ரூ. 100ன்னு வச்சா ஒரு 10,000 மனு போகும். அதுவே நீங்க ஒரு ரூ. 1000ன்னு வச்சீங்கன்னா, 5,000 பேர் தான் வாங்குவாங்க. தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தான் வாங்குவாங்க. டிக்கெட் விக்கிறது இல்ல சார் விருப்ப மனு விக்கிறது. விருப்ப மனு விக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ காலங்காலமாக கட்சிகள் வச்சிருக்கிறாங்க. தேர்தலில் எல்லோரும் போட்டியிட வேண்டும். நான் வந்து தனவந்தர்கள் மட்டும் தான் போட்டியிடணும். பணம் படைத்தவர்கள் மட்டும் தான் போட்டியிடணும்ன்றது இல்ல. ஆனா, ஏன் எளிதாக விற்று தீர்ந்துருச்சு. மற்ற இடங்கள்ல ஆடுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. திமுக நாளைக்கு அறிவிச்சோன்னா பாருங்க, லட்சக்கணக்கான விருப்ப மனுக்கள் வந்து விழும். அதிமுக விருப்ப மனுவை கொடுப்பதாக அறிவித்தது. நீங்க வந்து இந்தந்த தொகுதிகளில் விருப்ப மனுவுக்கு பணம் கட்டலாம்னு போட்டாங்க. ஏறக்குறைய நிறைவு செய்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அதிமுக தரப்புல. ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து குவிந்தார்கள். இவ்வளவுக்கும் ஒரு சோர்வு மனநிலை அதிமுகவுக்குள்ள இருந்தது. நான் சொல்வது மோடி வருவதற்கு முன்பாக ஒரு கூட்டணி குறித்த எந்த விதமான புரிதலும் இல்லாத காலகட்டத்தில் அதிமுகவுக்குள்ள அந்த விருப்ப மனுக்களை பெறுகிற தருணம்ங்கிறது இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பின்னடைவு தான். ஆனா இவங்க சொல்ற மாரி எல்லாம் ஆடல. அங்கேயும் கியூ கட்டி பேரிகேட் வச்சு டிராபிக் போலீஸ் வந்து டிராபிக்க சரி பண்ணி ஆயிரக்கணக்கானவர்களை உள்ள அனுமதிச்சு ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில அந்த மனுவும் குடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் ரூ. 10,000 கட்டி நீங்க மனு வாங்கணும். ரூ. 5,000 கட்டி நீங்க மனு வாங்கணும். ஆனா தாவேகா குடுத்த மனு எவ்வளவு தெரியுமா? ரூ. 100. டிக்கெட் எவ்வளோ? ரூ. 500. விருப்ப மனு எவ்வளோ? ரூ. 100. ஜனநாயகன் டிக்கெட் ரூ. 500 சார் ரசிகருக்கு. ரசிகர் மன்ற ஷோ. அப்ப டிக்கெட்டை விட கம்மியான விலையில விருப்ப மனு குடுக்குறாங்கன்னா, ரசிகர்கள் போய் வாங்கத்தானே செய்வாங்க. பொதுமக்கள் போய் வாங்கத்தானே செய்வாங்க. இன்னொன்று மிக முக்கியமான செய்தி ஒண்ணு. விருப்ப மனுவை நேரடியாக விஜய்ட்ட தாக்கல் பண்ணலாம்னு ஒரு செய்திய உலாவிட்டாங்க 3 நாளைக்கு முன்னாடி. விஜயே நேரடியாக வந்து விருப்ப மனுவை பெற்றுக்குவாருன்னு. அடுத்த ஒரு 3 மணி நேரத்துல அந்த செய்தி சமூக வலைதளத்தை சுத்தி வந்துருச்சு. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சுட்டாங்கன்னா, தளபதிட்ட போய் ரூ. 100 குடுத்து போட்டோ எடுத்துக்கிறது மாதிரி தானே இந்த விருப்ப மனு குடுக்குறது. உடனே கேமராவோட போய் போட்டோ எடுத்துடலாம் இல்லையா? அப்படி நினைச்சு கிளம்பி போன தம்பிகள் அதிகம். இன்னொரு செய்தியையும் நான் சொல்கிறேன். நேற்றைக்கு தவேக அலுவலகத்திலிருந்து வந்த செய்தி இன்றைக்கு காலை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன். 18 வயதை நிரம்பாதவர்கள் நெறைய பேர் வந்து விருப்ப மனு வாங்கிட்டு போட்டாங்க. விருப்ப மனு குடுத்துட்டாங்க. சார் தேர்தல்ல வாக்களிக்கிறதுக்கே 18 வயது தேவை சார். தேர்தல்ல போட்டியிடுகிற வயது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஆதவ அர்ஜுன்ட்ட கேளுங்க. தேர்தல்ல போட்டியிடுகிற வயசு என்னன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க விஜய் கிட்ட கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுதான்னு நம்ம செக் பண்ணணும். இப்ப என்னன்னா, வந்தவர்களுக்கெல்லாம் விருப்ப மனுவை கொடுத்தா, தளபதி விருப்ப மனு குடுக்குறாரு. நம்ம விருப்ப மனுவ போய் வாங்கணும்ன்ற ஆர்வத்துல வாங்கியிருக்காங்க. அத ஃபில் பண்ணி திருப்பி கொண்டு வந்து குடுக்கணும்ல. திரும்ப நீங்க வந்து நாமினேஷனுக்கு பணம் கட்டணும்ல. எந்த நாமினேஷனுக்கு? கேண்டிடேட் நாமினேஷனுக்கு சொல்றேன் நானு. நீங்க வந்து தேர்தல் நாமினேஷனுக்கு போயிடக்கூடாது. வேட்பாளராக தேர்வு ஆகுறதுக்கு ஒரு தொகை ஒண்ணு இருக்கும்ல. இப்ப புதுச்சேரிக்கு ஒரு தொகை வச்சிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ட்ரைப்ஸ்க்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. பழங்குடியினருக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க. அதே போல சாதா வகுப்பினருக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. சீர்மரபினருக்கு ஒரு தொகை வச்சிருப்பாங்க. இது எல்லா கட்சியிலும் பின்பற்றக்கூடியது. இன்னொன்று, நீங்க வந்து விருப்ப மனுவை பெற்றுவிட்டாலே அது வந்து வேட்பாளர்கள் தயாராகி விட்டதாக பொருளா? 10,000 பேர் விருப்ப மனு வாங்கிட்டாங்க. பாருங்க 10,000 பேர் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க. 10,000 பேர் போட்டியிட விரும்புறாங்க. விருப்ப மனு வாங்கினவங்கல பாதி பேர் திரும்பி கொண்டு வர மாட்டாங்க. பாதி பேர் திரும்பி கொண்டு வர மாட்டாங்க விருப்ப மனுவ. இதற்கிடையில இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்ட நிர்வாகி ஒரு செய்திக்காக, ஒரு உதவிக்காக என்னிடம் பேசுகிற போது சொன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் 50 பேராவது விஜயினுடைய பெயரில் அவரவர்கள் தொகுதியில் விருப்ப மனுவை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு 3 நாட்களாக வந்திருக்கிறது. நீங்க ஓ! இதெல்லாம் ஒரு ஏற்படுத்துகிற செயற்கையாக ஏற்படுத்துகிற ஒரு உருவகம் இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் ம். உயிரோடு இருக்கும்போதுங்க, வெற்றிவேல் எம்எல்ஏ இறந்து போயிட்டாரு. டிடிவி தினகரனோட கடைசியா இருந்தாரு. அவர் தன்னுடைய பதவிய ராஜினாமா பண்ணிக்கிட்டாரு. அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கூட பழைய பாசத்துல, அம்மா நிக்கிறதா இருந்தா நான் திமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றேன்னுலாம் சொன்னார்.
இன்னைக்கு உறுதியா இருக்காரு, அமைச்சராக இருக்கிறார். அது வேறு செய்தி. ஆனா பழைய பாசம் அவருக்கு அப்படி சொல்ல வைத்தது. நீங்க தலைவர்கள் அப்படி தங்களை நேசிக்கக்கூடியவர்கள் ராஜினாமா செய்துட்டு வாங்க. இல்லன்னா எங்க தொகுதியில வந்து போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மனுக்களை கொண்டு வந்து தாக்கல் செய்வாங்க. இப்போதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எங்க தொகுதியில போட்டியிடணும்னு திமுக சார்புல பல பேர் விருப்ப மனு தாக்கல் செய்வாங்க. நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடணும்னா பல பேர் விருப்ப மனு தாக்கல் பண்ணிடுவாங்க. இது வந்து தலைவர்கள் மீது இருக்கிற பாசத்துல செய்யறது. இது உண்மையிலேயே செய்ய வேண்டும். நீங்க திட்டமிட்டு அதை செய்யக்கூடாது. வந்து விருப்ப மனு போடுங்க. தளபதி பேர்ல போடுங்க. புஷி ஆனந்த் பேர்ல போடுங்கன்னு ஒரு குரூப் பேசியிருக்காங்க போன் போட்டு. வாங்க புஷி ஆனந்துக்கு எல்லா மாவட்டத்திலையும் வந்து விருப்ப மனு போடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஏதோ தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் பிறந்து விட்டதை போல தாவேக்காவில் சாறை சாறையாக வந்து எல்லோரும் விருப்ப மனுக்களை பெறுகிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது இருக்குல்ல. இதெல்லாம் என்ன ரிசல்ட்ட கொடுத்துரும்னு நினைக்கிறீங்க? ₹100 வச்சதுனால 10 பேரை கூப்பிட்டுட்டீங்க. நாளைக்கு எலெக்ஷன் வந்து நிக்கிறதுக்கு ஆள் வருவாங்களா? இப்ப 234 தொகுதிக்கு கேண்டிடேட் ரெடி ஆவாங்க. ஏன்னா இப்ப பணம்லாம் கொடுக்க போறதாக சொல்றாங்க. இங்க அண்மையில வந்திருக்கிற செய்திகள் எல்லாம் பல கருப்பு பணத்தை வைத்திருக்கிறார் விஜய் என்கிற செய்திகள் எல்லாம் சொல்றாங்க. பணத்தை கொடுப்பார்கள். இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலரும், விஜய் மீது இருக்கிற அன்பில் அவரோடு இருக்கிற அரசியல் பயணத்தில் சிலரும் போட்டியிடுவார்களே தவிர, இந்த 10,000 15,000 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் இந்த ₹100 காரணமாக வந்ததினுடைய விளைவுதானே தவிர, ஒவ்வொருவரையாக அழைத்து வந்ததினுடைய விளைவுதானே தவிர, தன்னெழுச்சியாக ஏற்பட்டிருக்கிற ஒரு தேர்தலுக்கான மகிழ்ச்சியோ அல்லது விருப்ப மனு பெற வேண்டும் என்கிற நோக்கமோ இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க சொல்வதை போல காலங்காலமாக திமுக, அதிமுகல விருப்ப மனு என்பது ஒரே தொகை தான். அது 10,000, 5,000 அப்படின்னு பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே அதை வாங்கிட்டு போவதை பார்க்க முடியுது. திருப்பி ஃபில் பண்ணி கொடுப்பதை பார்க்க முடியுது. ஆனா இங்க ₹100 வச்சுட்டு போய் ஃபில் பண்ணிட்டு திரும்ப வரும்போது ₹10,000 கட்டணும் அப்படின்றதே வந்துட்டு ஒரு செயற்கைத்தனமாக அதிகமாக விற்பனையானது அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக பண்ணுவதை பார்க்க முடியுது. இப்போ இவ்வளவு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போனா ஃபில் பண்ணக்கூடிய காலங்கள் அத்தனையுமே பகீர்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. குறிப்பாக தாவேக்காவுடைய போராட்டங்கள்ல கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம்லாம் ஃபில் பண்ண சொல்லிருக்காங்க. இது எப்படி ஃபில் பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல அவங்க கட்சியினரே வந்து பதிவு பண்ணுவதை பார்க்க முடியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விருப்ப மனு பெறுவதுங்கிறது இருக்குல்ல, நீங்க ஒரு தொகையை செலுத்தி அதை வாங்கிட்டு போறது அப்படிங்கிறது விருப்ப மனுவோடு சேர்த்து தான். நீங்க விருப்ப மனுவை வாங்கிட்டாலே அந்த ஃபில் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துடலாம். இப்ப இதுல ஒரு புரிதல் வேண்டி இருக்கு. நீங்க சொன்னதன் மூலமாக எனக்கு அது தெளிவுபடுத்தணும்ன்ற ஒரு நோக்கம் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, பாருங்க மத்த கட்சியெல்லாம் ₹10,000 எங்க தளபதி ஏழை மக்களுக்காக கட்சி நடத்துறார். ₹100 கொடுக்குறாரு. சார் எந்த கட்சியிலயும் படிவத்த காசு கொடுத்து விக்க மாட்டாங்க. இவங்க கட்சியில மட்டும் தான் ₹100 விக்கிறாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் நீங்க பணம் கட்டணும்னா, பணம் கட்டும் போதே அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி நீங்க குடுத்துடலாம். இங்க என்னன்னா ஃபார்ம வாங்கிட்டு போயிடுறாங்க ₹100 குடுத்து. அதுக்கப்புறம் பணம் கட்டி தான் நீங்க வந்து உங்களுடைய விருப்பத்த தெரிவிச்சு, நீங்க எந்த தொகுதியில போட்டியிட விரும்புறீங்கன்ற டீட்டெயில குடுக்கணும். அப்போ மற்ற கட்சிகள் செய்றதை விட கூடுதலான தொகையை தான் தமிழக வெற்றி கழகம் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மை. இத நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அடுத்து நீங்க அந்த காலம்ல வந்து இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இத எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. இதுக்கு தான் சுய புத்தின்றது ஒண்ணு வேணும். கட்சியில நீங்க எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறதே முதல்ல தவறு. ஏன்னா கட்சி தொடங்கிய 2 வருஷம் தான் ஆகுது. அத கேட்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க அப்படின்னு. இது என்னன்னா, அதிமுக, திமுக போன்ற கட்சிகளினுடைய படிவத்தை வாங்கிட்டு வந்து, மேல இருக்கிற தலைப்பை மட்டும் எடுத்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா அறிவாலயம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் மாளிகை, ராயப்பேட்டைங்கிறத எடுத்துட்டு, தமிழக வெற்றி கழகம், அவங்க அட்ரஸ், விஜயினுடைய போட்டோவை மட்டும் வச்சுட்டு அப்படியே போட்டாங்க. வேற எதையுமே மாத்தல அவங்க. இப்ப திமுக கேட்கும். திமுக நடத்திய போராட்டங்களில் சிறை சென்றிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் இருக்கு. மிசா தொடங்கி தடா சட்டத்தை எதிர்த்ததிலிருந்து, எஸ்மா டெஸ்மா சட்டத்தை எதிர்த்ததிலிருந்து எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கு. விலைவாசி உயர்வு போராட்டம் இருக்கு, பால் விலை உயர்வு போராட்டம் இருக்கு, ஈழத்தமிழர்களுக்காக போராடியது இருக்கு. இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். அதிமுக கூட பல போராட்டங்களை நடத்தி இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. அந்த அம்மையார் ஒரு காலத்துல நகர ஒன்றிய செயலாளர்களுடைய நியமனத்தையே சிறை சென்றதை பார்த்து தான் நியமிச்சாங்க. நேர்காணல்கள் நடத்தினாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேர்காணல்கள் நடத்தினாங்க. அதுல 3 கேள்வி 4 கேள்விகள். அதுல ஒரு கேள்வி,
பிளவுபட்ட அதிமுகவில் நீங்க ஜ அணிக்கு ஜே அணியில எந்த அணியில இருந்தீங்கிற கேள்வி. அவர் உண்மையிலேயே தன்னுடைய அணிதானான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொன்று, நெருக்கடியான காலகட்டத்தில் அந்த டான்சி வழக்குல ஜெயலலிதா அம்மையார் சேர்க்கப்பட்ட போது போராட்டங்கள் நடந்து கைது செய்யப்பட்டு பலரும் ஜெயிலுக்கு போனாங்க. அண்ணன் தம்பிதுரை மாதிரியான ஆட்கள்லாம் ஜெயில இருந்தாங்க அப்போ ஜெயிலுக்கு போனீங்களான்ற கொஸ்டின் இப்படி எல்லாம் நேர்காணல்ல கேட்டாங்க. அந்த மாதிரியே நீங்க சார் கட்சி தொடங்கி எத்தனை நாட்களாக இருக்கிறீர்கள்னு கேட்டா யாரை கேட்கறீங்க? செங்கோட்டையனை கேட்கறீங்களா? கட்சி தொடங்கி எத்தனை நாட்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. கட்சி தொடங்கினதுல இருந்து உங்க கூட இருக்கிறவங்க தான் சார் அந்த மனுக்களை வாங்கி இருக்கிறாங்க. இன்னொன்று, எந்த போராட்டத்திலாவது நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க என்ன போராட்டத்தை முதல்ல நடத்துனீங்க? விஜயே அதுல எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு கேள்வி இருக்கு. இல்ல, விஜய் சிபிஐக்கு ஜெயிலுக்கு போனதா ஃபீல் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சிபிஐ கோர்ட்டுக்கு டெல்லிக்கு போனார்ல, அத திகார் ஜெயிலுக்கு போன மாதிரியே ஃபில் பண்ணி பில்டப்போட கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் சொல்றது, அரசியல்ல விளையாட்டுத்தனமாகவும் சின்ன பிள்ளைத்தனமாகவும் செய்யற செயல் உண்மையிலேயே இப்படித்தான் போய் முடியும். ஒரு கேலியும் கிண்டலுமாக போய் முடியும். நீங்க மற்ற கட்சிகளை பார்த்து காப்பி அடித்து மனுவை போட்டுட்டு, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்க ஆட்கள்? ரேம்ப் வாக்கு எங்க தளபதியை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, செல்ஃபி எடுக்கிறது எங்க தளபதியை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க. இப்ப யாரு காப்பி அடிச்சிருக்காங்கன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சு போச்சா? எனவே இவர்கள் தயார் செய்த படிவங்கள் அல்ல. திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகளினுடைய படிவத்தை பழைய காலங்களில் வாங்கி வைத்திருந்த படிவங்களை வாங்கி அதை அப்படியே காப்பி அடித்து தலைப்பை மட்டும் மாற்றி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது. இப்ப நீங்க விஜய் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட போகிறார் அப்படின்ற தெளிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்ற நேர்காணல்ல சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னைக்கு முதல் விருப்ப மனுவே விஜய் பேர்ல தான் வாங்கப்பட்டிருக்கிறது. புஷி ஆனந்த் தான் விஜய்க்காக வாங்கி இருக்கிறார் அப்படின்றப்போ விஜய் கண்டிப்பாக தேர்தல்ல போட்டியிட போகிறார் அப்படின்றது தானே காட்டுது. இல்ல, அதாவது தேர்தலில் போட்டியிடுவார் என்கிற நம்பிக்கையை விதைக்க முயற்சிக்கிறார்கள். ஆனா தேர்தலுக்கு உண்டான பணி, எங்கே போட்டியிட போகிறார் என்பதற்குண்டான அந்த ஒரு துவக்கம் இருக்கும்ல, அந்த துவக்கம் இன்னும் இல்லைன்னு சொல்றேன் நான். இப்ப குளத்தூர் தொகுதியில் தான் மீண்டும் முதலமைச்சர் போட்டியிடுவார் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அதற்குண்டான பணிகளும் அன்றாடம் நடந்து கொண்டே இருக்கிறது. சிறப்பு கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான பணிகளை துவங்கி இருக்கிறார்கள். பொங்கலில் எல்லோருக்கும் இருந்த அந்த மகிழ்ச்சியை விட குளத்தூர் மக்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக குளத்தூரில் நிறைய உபகரணங்கள் கொடுத்தார்கள், இலவச பொருட்களை கொடுத்தார்கள், நலத்திட்டங்களை வழங்கினார்கள். இதெல்லாம் என்னத்தை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, முதலமைச்சர் போட்டியிட போகிற தொகுதியை செழிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மக்களுக்கு உண்டான நலத்திட்டத்தை செய்கிறார்கள். இது எல்லா கட்சியும் செய்யறதுதான். சின்ன சின்ன கட்சிகள் கூட செய்யறாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அதே தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியில ஈடுபடுறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க. அந்த செய்திகளை நாம பாக்குறோம். விஜய் எந்த தொகுதியில செலக்டிவா அந்த வேலையை துவங்கி இருக்கார்? விஜய் மொத்தமாகவே தேர்தல் வேலையை துவங்கிட்டாரா? இல்லையே. அந்த செய்தியும் இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு வரவே இல்லை. அப்ப ரகசியமாக ஏதாவது நடக்குதா சார் அப்படின்னா, எப்படி சார் ரகசியமா தேர்தல் வேலை நடக்கும்? மற்ற வேலைகள் வேணா ரகசியமா நடக்கும். இவர் சிபிஐ கோர்ட்டுக்கு போறது ரகசியமாக நடக்கும். இவர் தனி ஹெலிகாப்டர், தனி விமானம் மூலமாக சுற்றுலா போறது ரகசியமாக நடக்கும். அதுவே இப்ப வெளியில வந்துருது. அந்த மாதிரி செய்திகளே வெளியில வந்துருது. அப்ப தேர்தல் எப்படி ரகசியமாக நடக்க முடியும்? தேர்தலை ரகசியமாக நடத்துவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கிஞ்சித்தும் அதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இது ஒரு கண்துடைப்பு. விஜய் போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்குண்டான பணிகள் எங்கேயும் இல்லைன்றத அவர்களுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான். நமக்கு என்ன தெரியும் அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு சொல்லி? அவர் ஏன் வீட்டுல 65 நாள் உட்கார்ந்து இருக்கிறாருன்றதே யாருக்கும் தெரியல. அவர் தேர்தலில் போட்டியிடுவாரா போட்டியிட மாட்டாராங்கிறது யாருக்காவது தெரிய போகிறதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தேர்தல் பணிகள் விஜய்க்காக எந்த தொகுதியிலும் நடைபெறவில்லை. எந்த தொகுதியில் போட்டியிட போகிறார் என்கிற அந்த போக்கஸ் வியூ அவர்கிட்ட இல்ல, அவர் கட்சியிட்டையும் இல்ல. ஒரு கண்துடைப்பாக, ஒரு ஐவாஷ்காக அவர்கள் இப்பொழுது அந்த விருப்ப மனுவை வாங்கி இருக்கிறார்கள். கொடுக்கிறார்களா என்று பார்ப்போம். இப்போ ஒரு 1000கணக்கான மனுவை விஜய் பேர்ல கொடுப்பாங்க. தஞ்சாவூர் தொகுதி, மேலூர். ஏன்னா அவரே ஏற்கனவே சொல்லிட்டாரு, மேலூர் விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, புஷி ஆனந்த் இப்ப வாங்கி இருக்கிறத விஜய் கொஞ்சம் கண்காணிக்கணும். புஷி ஆனந்த் ஏற்கனவே சொல்லிட்டாரு, 2-3 தொகுதியில போட்டியிடலாம், 3-4 தொகுதியில போட்டியிடலாம், அப்படிதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் பாட்டுல 3-4 தொகுதியில போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட போறாரு இவருக்காக. அது ரொம்ப முக்கியம். விஜய் அவரை இப்ப கண்காணிக்க வேண்டிய. ஏன்னா நீங்க சொன்னோன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பாவம் விஜய் அரசியலில் ஏதோ ஒரு கனவோடு இருக்கிறார்.
முதல் விருப்ப மனுவை விஜய்க்காக புஷி ஆனந்த் வாங்கிட்டார். ஏற்கனவே மேடையில வேற பேசி இருக்காரு. அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. அதன் காரணமாக விஜய்க்கு தெரியாம விஜய்கிட்டயே கையெழுத்தை வாங்கி, இதான் வேட்புமனு தளபதி போடுங்க தளபதினா அவரு கையெழுத்தை போட்டு கொண்டு போய் வேட்புமனுவை 4 இடத்துலயும் தாக்கல் பண்ணிடக்கூடாது. கடைசியில எலெக்ஷன்ல நிக்க முடியாத சூழல் உருவாகிரும். ஒருவேளை ஜெயலலிதா அம்மையார் மாதிரி அதற்கும் தயாராகிறார்களா என்று தெரியவில்லை. போக போக இன்னும் நிறைய வேடிக்கைகள் தமிழக வெற்றி கழகத்திடமிருந்து வர காத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். முதல் விருப்ப மனுவிலேயே சிபிஐ, அதே போல விருப்ப மனுவுல எதை எப்படி ஃபீல் பண்ணணும், விஜய்க்கே அந்த எப்படி ஃபீல் பண்ணணும், போராட்டமே நடத்தாம போராட்டத்துல கைதானதெல்லாம் எப்படி போட முடியும் அப்படின்ற குழப்பங்கள் கண்டிப்பாக விஜய் தரப்புக்கு இருக்கதான் போகுது, விஜயுடைய கட்சியினருக்கு இருக்கதான் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொழில்கள் நேரிட்ட பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.